வணக்கம். உங்க எல்லாரையும் மறுபடியும் ஒரு முறை தமிழ் யூடியூப் சேனலில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல்ல நம்ம மின் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த நுட்பங்களை தமிழ் வழியில் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வீடியோவில் தமிழ் மூலமா தொழில்நுட்ப சொல்லித்தர முடியுமா, தமிழ் மூலம் கற்றுக்கொள்வது ஏன் சிறந்தது இப்படிலாம் நான் விவாதிச்சிருந்தேன். இந்த பாடத்தில் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நான் இந்த பாடத்தில் 3 விஷயங்கள் பற்றி சொல்லலான் இருக்கிறேன். அதாவது மின்சாரம், இது சார்ந்த விஞ்ஞானம் மற்றும் வரலாறு. அதுக்கப்புறம் மின்சாரத்தின் வகைகள் மற்றும் அதன் தயாரிப்பு முறைகள். இதுக்கப்புறம் மின்னியலின் மிக அடிப்படையான வரையறைகள், மின்னோட்டம், மின் அழுத்தம் மற்றும் மின் தடை, எலக்ட்ரிக்கல் கரண்ட், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், தென் ரெசிஸ்டன்ஸ். இது 3 விஷயம். இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கிறேன். இந்த பாப்பாவோட முடியே எப்படி இருக்கு? நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம். உங்கள் வீட்டு சீப்பில் நல்லா நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு இருந்த சீப்பை சின்ன சின்ன பேப்பர் காகிதங்களை நல்லா பேப்பரை கிழிச்சு சின்ன சின்ன தூள் மாதிரி போட்டுட்டு இது நல்லா தேய்ச்சிட்டு அந்த பேப்பர் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது அந்த பேப்பரை இழுக்கும். இது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில். இதை பற்றி நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அந்த பேப்பர் பக்கத்தில் கொண்டு போகும்பொழுது அது அந்த பேப்பரை இழுக்குது. இப்போது நீங்கள் நல்லா தலையில் தேய்க்கிற போது அந்த சீப்பில் தன்னிடத்தில் உள்ள எலக்ட்ரான்ஸை உங்களோட தலையில் இழக்குது. நீங்கள் நல்லா ஃப்ரிக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த சீப்பில் இருக்கிற சில எலக்ட்ரான்ஸ் உங்களோட தலைக்கு பாஸ் ஆகுது. தென் அந்த எலக்ட்ரான் இழந்த அந்த சீப்பை நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் பக்கத்தில் கொண்டு போகும் பொழுது அது இழந்த எலக்ட்ரானை இழுத்துக்குது. அது உங்களுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக தெரியுது. இப்போ நான் வரலாறு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மின்சாரம் என்றால் என்ன, மின்சாரம் சார்ந்த வரலாறு மற்றும் விஞ்ஞானம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாறு ஒரு தடவை பார்த்துடலாம். மின்சாரத்தை யார் கண்டுபிடிச்சா, கரண்டை கண்டுபிடிச்சது யாரு? இந்த கேள்விக்கு நம்ம ஒரே வார்த்தையில இவர் தான், இன்னாரு தான், இந்த இடத்துல இத்தனை தேதியில கரண்டை கண்டுபிடிச்சார் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எலக்ட்ரிசிட்டின்றது காலங்காலமாக பல பேர் ஆராய்ச்சிகளின் பலனாக ஒரு கியூமுலேட்டிவ் நிறைய பேர் சொன்ன விஷயத்தால உருவாக்கப்பட்ட விஷயம் தான் அது. முதல் பதிவு, மின்சாரம் சார்ந்த பதிவு எங்க அப்படின்னு பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா, எலக்ட்ரிக்கல் ஈல் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் பற்றின குறிப்புகள் எகிப்தியர்களால் குறிக்கப்படுது. இந்த மீன் எலக்ட்ரிக்கல் மீன், இதை தொடும் பொழுது ஒரு விதமான உணர்வு ஏற்படுது அப்படி சொல்லி பதிஞ்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்ணி, இப்போ அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க, மண்ணுக்கடியில் இருக்கிறது பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் புதையறிஞ்சு எடுப்பாங்கள்ல, அதில் பாக்தாத் பேட்டரின்னு சொல்லி ஒரு பேட்டரி கிடச்சது. அந்த பேட்டரி 2000-3000 வருஷம் பழமையான பேட்டரின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பேட்டரியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய சில பல பொருட்களும் இருந்திருக்கணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி அந்த காலத்தில் யூசேஜில் இருந்ததா அப்படின்னு நம்ம, இது ஒரு மிஸ்ட்ரிக்கல், ஒரு குழப்பமான ஒரு விஷயம். லெட் இட் பி. அதே மாதிரி எகிப்தில் அந்த பிரமிடுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா, அந்த பிரமிட்குள்ள இதே மாதிரி பாக்தாத் பேட்டரி மாதிரியான ஒரு அமைப்பு, அதிலிருந்து வயர் மாதிரியான 2 கோடுகள் போடப்பட்டு அதில் மின்சார பல்பு மாதிரியே, கிட்டத்தட்ட அதே பல்பு மாதிரியே, இந்த ஓவியம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த பல்பு மாதிரியே செய்யப்பட்ட ஒரு பொருள், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பொருள். இது சம்பந்தமான ஓவியங்கள்லாம் இங்கே எகிப்து பிரமிட்ல இருக்கு. 2000 வருஷம் பழமையான பிரமிட்ல இந்த ஓவியம் இருக்கு. இருந்தாலும் ஆதாரபூர்வமான எழுத்துப்பூர்வமான ஆராய்ச்சி பதிவு, மின்சார சம்பந்தமான ஆராய்ச்சி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 300, சில பேர் கிமு 600ன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம கிமு 300ன்னு எடுத்துக்கலாம். கிமு 300ல் கிரேக்க விஞ்ஞானி தாலஸ் ஆம்பர் அப்படின்ற ஒரு வகையான பிசின், ஒரு மரப்பிசின், ஆம்பர் மரத்து பிசின், அந்த மரப்பிசினை, காய்ந்த பிசினை கம்பளியால் தேய்ச்சி, இப்போ நம்ம அந்த சீப்பை தலையில் தேய்ச்சி அந்த பேப்பர் பக்கத்தில் கொண்டு போவது இழுத்தது பார்த்தீங்களா, இதே மாதிரி அந்த காலத்தில் அவர் பண்ணியிருக்கிறார். நல்லா அந்த கம்பளியால் அந்த பொருளை தேய்ச்சிட்டு சின்ன சின்ன தூசு துகள்கள் பக்கத்துக்கு கொண்டு போகும்போது அந்த தூசு துகள் அது இழுத்துருக்கு. கிரேக்க மொழியில் அந்த ஆம்பர் பிசினோட பேர் தான் எலக்ட்ரான். இதை அவர் எழுதி வைக்கிறார். எலக்ட்ரானை, கம்பளிக்கு வேற ஒரு பேர் இருக்கலாம் அவங்க மொழியில், எலக்ட்ரானை அந்த கிரேக்க மொழி கம்பளியால் தேய்க்கும் பொழுது அது இது மாதிரி இழுக்குது அப்படி சொல்லி எழுதி வைக்கிறார். இந்த பதிவு காலப்போக்கில் நிறைய பேர் படிச்சுட்டு எலக்ட்ரான் அப்படின்ற பேர் அவங்க எடுத்துக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சிருக்கு. கவர்ச்சிகரமான பேர், அழகான பேர், என்ன ரீசன் தெரில, இந்த பேர் புழக்கத்துக்கு வருது. ஓகே, அந்த பிசன் நான் காட்டுறேன். ஆம்பர் பிசன், இதுதான் அந்த ஆம்பர் பிசன். அந்த பிசனுக்குள்ளே கொசு ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது, பழைய பிசன் இது. இந்த பிசனை நீங்கள் டைனோசர் படத்தில் பார்த்துருக்கலாம். அதாவது கொசு அந்த ஆம்பர் பிசனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம்,
இந்த கொசுவோட எடுத்து தான் அவங்க இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி அது இதுன்னு பண்ணி திருப்பி இந்த டைனோசரை உயிரோட கொண்டு வருவாங்க. இதே மாதிரி ஒரு பிசன் மம்மி படத்தில் காட்டியிருப்பாங்க. மம்மி படத்தில் அந்த கொசுக்கு பதிலாக ஒரு வண்டு இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது அந்த பாக்தாத் பேட்டரி. இது 2000 வருஷம் பழமையான பேட்டரி. இது வந்து எகிப்தில் இது அந்த பல்பு இந்த மணி தலை பக்கத்தில் இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமா இடையில ரொம்ப கேப் ஆகி போகுது. அவங்க கிமு 300ல் தான் டாக்டர் இவர் தாலஸ் அப்படின்றவர் அந்த ஈர்ப்பு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறமா 1660 டாக்டர் கில்பர்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை படிச்சிருக்கிறார். இந்த குறிப்பை அவர் படித்து பார்த்துட்டு கம்பளியால் நம்ம ஆம்பரை தேய்க்கும் பொழுது அந்த ஆம்பர் ஈர்க்கும் தன்மை பெறுது அப்படின்னு பார்த்தோம்ல. இதே மாதிரி ஒரு கண்ணாடி, எபோனைட், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக், இது மாதிரி அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த சில பல பொருட்கள் எல்லாம் தேய்ச்சி கம்பளியால் தேய்ச்சி இந்த பொருள் தேய்க்கும் பொழுது இந்த பொருள் ஈர்க்கும் தன்மை பெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறார். அவர் இந்த ஈர்க்கும் தன்மைக்கு இவர் தான் அவர் எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு குறிப்பை அவர் படிச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. இந்த ஈர்க்கும் தன்மைக்கு அவர் தான் எலக்ட்ரிக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். எலக்ட்ரிக்கஸ், அப்போ எலக்ட்ரிக் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை வச்சவர் இவர் தான். எலக்ட்ரிக்கஸ் அப்படின்னு அந்த தன்மைக்கு அவர் பேர் வைக்கிறார். இதுக்கப்புறமா 1705 2 விஞ்ஞானிகள் வராங்க. பிரான்சிஸ் ஹாக்ஸ்பி, சார்லஸ் பிராங்க்வைஸ் டிஃபே. வாயில நுழையாத பேரு. இவங்க 2 பேரு இந்த இழுக்கிற தன்மைக்கு என்னடா காரணம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆகணும்ல. இவங்க 2 பேரும் ஒரு காரணத்தை சொல்ல வராங்க. அதாவது ஒரு எல்லா பொருளும், உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் 2 வகையான திரவங்களால் ஆனதுன்றாங்க. விட்ரியஸ், ரெசினஸ் அப்படின்னு 2 பொருள். விட்ரியஸ், ரெசினஸ் 2 பொருள். இப்போ நம்ம தேய்க்கும் பொழுது இந்த விட்ரியஸ் ரெசினஸும் பரிமாற்ற பிரிவு ஏற்படுது. தேய்க்கும் பொழுது விட்ரியஸ் ரெசினஸோட பிரிவு ஏற்படுது. திருப்பி இது 2 பொருள் பக்கத்தில் கொண்டு போகும்பொழுது இந்த 2 ஃப்ளூயிடும் ஒன்றுக்குள்ள ஒன்று பாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கற்பனை தான், இது யாரும் ஆராய்ச்சி பூர்வமான சொல்லலை. இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க 2 ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, தேய்க்கும் போது பிரியுது, பக்கத்தில் கொண்டு போகும்போது சேருதுன்னு சொல்லி. இதுக்கப்புறமா இடையில பல பொருட்கள் உராய்தலின் காரணமாக அந்த ஈர்க்கும் தன்மை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சுழல் ஓட்டம், இது நல்லா அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஈர்க்கும் தன்மை, ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு ஈர்க்கும் தன்மை உள்ள பொருள் அது மாறும். இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் தான் எலக்ட்ரிசிட்டி ஆராய்ச்சி மூலமாக கிடைச்ச பொருட்கள் வந்து இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. 1752 பெஞ்சமின் பிராங்க்லின், இவங்க 2 பேரும் விட்ரியஸ், ரெசினஸ் அப்படின்னு 2 ஃப்ளூயிட் தியரி சொன்னாங்க இல்லையா, இவரும் ஒரு ஃப்ளூயிட் தியரியோட வராரு. எலக்ட்ரிசிட்டின்றது விட்ரியஸ், ரெசினஸ் இப்படி 2 வேறு ஃப்ளூயிட் கிடையாது, 2 வேறு திரவம் கிடையாது, ஒரே திரவம் தான், வேறு அழுத்தத்தில் இருக்கு. ஒன்று அழுத்தம் அதிகமாக இருக்கு, இன்னொன்று அழுத்தம் குறைவான திரவமாக இருக்கு. நம்ம எல்லா பொருளும் சமநிலையில் இருக்கும். நம்ம உராய்வு அல்லது ஃப்ரிக்ஷன் ஏற்படும் பொழுது அழுத்த வேறுபாடு ஏற்படுது. திருப்பி ஒன்று பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த அழுத்த சமன்பாடு ஏற்படுது. இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இடின்றது மின்சாரம், இடின்றது ஒரு எலக்ட்ரிசிட்டி தான், எலக்ட்ரிக் கரண்ட் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் தான். இவர் இதை கண்டுபிடிச்சதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப உலக புகழ்பெற்றது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையில இவர் செஞ்சாரா இல்லையான்றது தெரியல. சில பேர் செஞ்சாங்க அப்படின்றாங்க, சில பேர் வந்து இவர் செய்யலை. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சால் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இடின்றது மில்லியன்ஸ் ஆஃப் வோல்ட். இதில் போய் ஒரு பட்டம் விட்டு விளையாண்டாருன்னா பட்டம் கருகி போயிடும், நூல் கருகி போயிடும், கையில் பிடிச்சிருக்கிற இவரும் கருகி போயிடுவார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவர் செஞ்சாருன்றது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் செஞ்சார் அப்படின்னு நம்ம கதைக்காக தெரிஞ்சு வச்சுப்போம். அந்த பட்டத்தை வந்து ஒரு பட்டு நூலால் கட்டி ஒரு சாவி முனை தொங்க விட்டு அந்த சாவி முனையை வந்து லைடன்சார்ன்றது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கெப்பாசிட்டர் மாதிரியான ஒரு ஜார். அந்த லைடன்சார், அந்த சாவி லைடன்சாருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இவர் கையில் அது பட்டத்தை பிடிச்சிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மழைக்காலம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அது கோடைக்காலம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அந்த ஒரு பட்டத்தை விட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த இடி பட்டத்தில் இறங்கி பட்டு நூலில் பாஞ்சு சாவி இறங்கி அந்த லைடன்சாருக்குள்ளே போனதாகவும், அவர் அந்த லைடன்சாரை எடுத்து கையில் தொட்டு பார்த்து ஷாக் வாங்கி, ஓ இது வந்து கரண்ட்டு தான், இது எலக்ட்ரிசிட்டி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதாகவும் ஒரு கதை. சரி, தூரப்புறம் இருக்கட்டும். இவர் அந்த 2 வேறு திரவங்கள் கிடையாது, 2 ஒரே திரவம் தான், வேறு அழுத்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அழுத்தம் அதிகமானதை ப்ளஸ்னும் அழுத்தம் குறைவானதை மைனஸ்னும் இவர் குறிக்கிறார். முத எலக்ட்ரிசிட்டியில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற பிரிவுகளை ஏற்படுத்தினது இவர் தான். ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற ஒரு குறியீடுகளை உள்ளே புகுத்தினது இவர் தான். அழுத்தம் அதிகமானது ப்ளஸ், அழுத்தம் குறைவானது மைனஸ்.
அழுத்தம் அதிகமானதிலிருந்து அழுத்தம் குறைவானதை நோக்கி அந்த திரவம் பாய்கிறது. அதாவது பிளஸ்ஸிலிருந்து மைனஸை நோக்கி அந்த திரவம் பாய்கிறது. இதுவே அந்த மின் ஊட்டத்திற்கான காரணம், அந்த ஈர்ப்பிற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாரு. இது பெஞ்சமின் பிராங்க்லினோட திரவ கொள்கை, பெஞ்சமின் பிராங்க்லினின் ஃப்ளூயிட் தியரி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. தென் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நிகழுது, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. இதை விரிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டைம் லைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அடிச்சிங்கன்னா இருக்கிற எல்லா பட்டியலும் என்னென்ன கண்டுபிடிப்பு என்னென்ன காலகட்டத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் இதில் சொல்கிறேன். 1775 ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சுக்காரங்க எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஆண்ட்ரி மேரி ஆம்பியர். இந்த ஆம்பியர் அப்படின்ற பேரை தான், இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுற அளவை கண்டுபிடிச்சவங்களை கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த பேரை நம்ம வைத்திருக்கிறோம். இதுக்கப்புறம் 1800 வோல்டா அப்படின்றவர், நீங்கள் பேட்டரியை கையில் தொட்டு பின்பக்கம் கையை ப்ரெஸ் பண்ணிட்டு நாக்கில் வச்சிங்கன்னா சுருன்னு ஒரு இழுக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இவர் காப்பர் காயின்ஸ் ஜிங்க் காயின்ஸ் இது ரெண்டுத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாரு. அடுக்கி வச்ச காயின் எதார்த்தமாக இவர் நாக்கில் பட சுருன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுருக்குது. இது என்ன காரணம்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி காப்பர் ஜிங்க் இந்த மாதிரி காயின்ஸை மாற்றி அடுக்கி ஒரு ஒரு அடுக்கு ஏற்படுத்துறாரு. காயின்களாலான ஒரு அடுக்கு ஏற்படுத்தி அந்த ரெண்டு பரப்பையும், அந்த காலத்தில் பல்புலாம் கிடையாது, எலக்ட்ரிக்கல் பல்பு கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தாலும் மின்காந்தம் சம்பந்தமான கொள்கைகள் இருந்தது அந்த காலத்தில். அந்த மின்காந்தம் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு பேட்டரியா. முத பேட்டரியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்டா தான். இந்த வோல்டான்ற பேரில் இருக்கிற வோல்ட் அப்படின்றத தான் நம்ம வோல்டேஜ் மின் அழுத்தத்தை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். இவருடைய காலகட்டத்தில் கல்வானி அப்படின்ற ஒருத்தர் வாழ்கிறாரு. அந்த கல்வானின்றவர் அனிமல் மேக்னட்டிசம், அனிமல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அனிமல் எலக்ட்ரிசிட்டின்றது எப்படின்னா, எல்லா உயிரினங்களும் தங்கள் உடலில் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டிமுலேட் தூண்ட முடியும், சதைகளையோ தசைகளையும் கைகள் கால்கள் எதையோ நரம்புக்குள்ளே நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தா தசைகளையும் நரம்புகளையும் தூண்ட முடியும், அந்த உறுப்புகளை தூண்ட முடியும், நகர்த்த முடியும், அசைக்க முடியும், அசைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு நிறைய தவக்காலைங்களை கொண்டிருக்கிறார். ஒரு தவளையை வெட்டி அந்த வெட்டப்பட்ட தவளையில் இந்த பேட்டரி, தலைவர் வோல்டா கண்டுபிடிச்ச அந்த பேட்டரி இருக்குல்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஒரு பொருள் கண்டுபிடிச்சா போட்டு விளையாட வேண்டியதானே. அந்த பேட்டரியை எடுத்து வயர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த தவளையை கொலை செய்யப்பட்ட அந்த தவளை கால்களுக்கு நடுவில் கொண்டு போய் வைக்கிற, அந்த கால் துடிக்குது. ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டது பார்த்துக்கோங்க. மின் தூண்டலினால் அந்த நரம்புக்குள்ள நம்ம அந்த மின் தூண்டல் கொடுக்கும் பொழுது அது அசையுது. இதை வச்சு ஒரு அனிமல் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகமே எழுதுறாரு. அதில் சொல்கிறாரு அவர், நம்ம உடம்புல கூட எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம சமிக்கைகள், சிக்னல்ஸ், கை தூக்கணும், கை காலை தூக்கணும், இதயம் துடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எலக்ட்ரிக்கல். கிட்டத்தட்ட அது உண்மை. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் மின் தூண்டலினால் தான் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம இதயம் துடிக்கிறதாகட்டும், நம்ம மூளையிலேருந்து பரவக்கூடிய சிக்னல்ஸ் ஆகட்டும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் 1821 மைக்கேல் ஃபாரடே அப்படின்றது, இவர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, இதுக்கு ஃபாரடேஸ் லா அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த லாஸ் வரையறை செய்கிறார், இந்த விதிகளை வரையறை செய்கிறார். ஃபாரடேயின் மின்காந்த விதிகள், மின்காந்த தூண்டல் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகள் வரையறுக்கிறார். இதுக்கப்புறம் 1827 ஓம், ஜார்ஜ் சைமன் ஓம், இவர் அந்த ஓம் விதி சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச பேட்டரி தான் சொல்லணும். ஒரு புரட்சின்னு சொல்லலாம் எலக்ட்ரிக்கல் இதில். 1800 அவர் கண்டுபிடிச்ச பேட்டரி ஒரு சின்ன புரட்சின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இவங்க எல்லாம் சின்ன 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 கண்டுபிடிப்புகள் தான் நிகழ்த்தியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய சாதனை, நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற பொருட்களுக்கான மூல விதை, இது விதைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், அதுக்கப்புறமா நிக்கோலா டெஸ்லா. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை வச்சு ஒரு கதையே இருக்குது. இந்த கதையை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறமா நிறைய சின்ன 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 கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. 1831 ஜோசப் ஹென்ரி அப்படின்றவர் டிசி மோட்டாரோட புரோட்டோடைப் செய்கிறாரு. 1865 மேக்ஸ்வெல் மின்காந்த விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகள் சொல்கிறாரு, எலக்ட்ரோ மேக்னட்டிக் லாஸ்.
இப்படியே சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் நிறைய நிகழ்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. 1891 ஜான்ஸ்டன் ஸ்டோனி அவர் எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு பேரை கண்டுபிடிக்கிறார். இந்த அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க எடிசன் டெஸ்லா காலத்துல. இந்த எலக்ட்ரிசிட்டின்ற தன்மைக்கு காரணமான அணுவின் துகள் எலக்ட்ரிக்கல் பிளஸ் அயான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரொபோஸ் பண்றது இந்த ஜான்ஸ்டன் ஸ்டோனின்றவர். அதுக்கப்புறமா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய பேர் சொல்லிட்டே வராங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து வட்டப்பாதையில சுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் நீள்வட்ட பாதையில சுத்தப்படுது அப்படின்னு கதை. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்கள் மேகமூட்டம் மாதிரி அணுவின் உட்கருவை சுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. கொய்யாப்பழத்துல இருக்கிற விதைகள் மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து பரவி இருக்குது ஒரு அணுவில். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய கண்டுபிடிப்புகள் ஆளாளுக்கு ஒரு தியரிஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானால் ஆக்கப்பட்டதான். எப்படி உங்களுடைய வீடு, நம்ம தங்கியிருக்கிற அந்த வீடு செங்கலாலும் சிமெண்டாலும் மணலாலும் கட்டப்பட்டதோ அடிப்படை துகள்னு பார்த்தா இதுதான். அதேமாரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த செங்கலோ கல்லோ மண்ணோ நம்ம உடம்போ எல்லாமே, எல்லா ஜீவராசிகளும் சரி எல்லாமே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்ற அடிப்படை துகளால் தான் ஆக்கப்பட்டது. இப்போ இந்த துகளையுமே பிரித்து குவார்க்ஸ் அது இதுன்ட்டு பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம அடிப்படை துகள்களான இந்த விஷயங்கள் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இந்த உப அணு துகள்கள், இதை மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி படம் வந்து நீங்கள் உங்களுடைய புத்தகங்களில் பார்த்துருக்கலாம். நடுவில் ஒரு முட்டை போட்டு அது ப்ளஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதை சுற்றி வட்டமாக போட்டுட்டு புள்ளியாக வச்சுட்டு அது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன? ஓகே, இதை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். அணுவின் அடிப்படைகள். அணுவின் அடிப்படைகள்னு பார்த்தா அணு அப்படின்னா நடுவில் உட்கரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த உட்கருவை சுற்றி சுற்றுப்பாதை இருக்கும். அந்த சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கும். இந்த உட்கருவில் வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். அந்த சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற அணுக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கும். இந்த குட்டி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலாம். உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்கும். ஃபேனுன்றது 3 ரெக்கைகளான அது, 3 4 இத்தனை ரெக்கை. நீங்கள் சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபேன் சுத்தம் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கைகளோட பிரிவு உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மேகப்படலம் மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அணுவுக்கு நடுவில் அந்த நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த அணுவை சுற்றி எலக்ட்ரான்ஸ் நீள்வட்ட பாதையில் டம்பல் ஷேப்பு, க்ளோவர் லீவ்ஸ் ஷேப்பு, இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ், 4 ஷேப்ஸ் அடிப்படை ஷேப்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஷேப்ஸில் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் இப்போதைய கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனிமேஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியலாம். நடுவில் சிகப்பு கலரில் புள்ளி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதுதான் உட்கரு. இதை சுற்றி மேகக்கூட்டம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதான் எலக்ட்ரான்ஸ். இதை கொஞ்சம் நம்ம பாஸ் பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணி பார்க்கும்பொழுது புள்ளியாக நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த புள்ளி தான் உங்கள் பாடத்துலையோ உங்கள் புத்தகத்திலையோ சொல்லப்பட்ட வட்டப்பாதையும் அதை சுற்றி அமைக்கப்பட்ட எலக்ட்ரான்களும். நடுவில் இருக்கிற இந்த சிகப்பு கலர் பொருள் தான் உட்கரு. அடுத்த ஸ்லைடு. வெளிப்பட்ட பாதையில் சுற்றிட்டு வர அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற பொருள் எதிர்மின் சுமை கொண்டது, அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ். நடுவில் இருக்கிற இந்த உட்கரு புரோட்டானும் நியூட்ரான்களாமல் வந்த உட்கரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் பொதுவாக சரிசமமான நிலையில தான் இருக்கும். எத்தனை ப்ளஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மைனஸ் இருக்கும். அதனால எல்லா பொருட்களும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், மின்னியல் சார்ந்து சிந்திக்கிற பொழுது எல்லா பொருட்களும் நடுநிலையானது அப்படி சொல்லி நம்ம வரையறை செய்யலாம். இதில் சமமான எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது மின்னிலை சார்ந்து இது 0 அப்படின்னு சொல்லலாம். இதில் சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா 3 6 8 இது ஒரு ஆக்சிஜனோட 8 எலக்ட்ரான்ஸ் நடுவில் ஒரு உட்கரு. அந்த 8 எலக்ட்ரான் வெளியில் இருக்கிறதுக்கு சமமாக அந்த 8 ப்ளஸ் இது 8 மைனஸ் உருவாக்குச்சுன்னா 8 ப்ளஸ் இது சென்டரில் இருக்கும். 8 ப்ளஸும் 8 மைனஸும் தன்னை கேன்சல் பண்ணிக்கிட்டு 0 அப்படின்னு நமக்கு சும்மா நம்ம மேத்தமெட்டிக்கலாக 0 அப்படின்ற ப்ரெசன்ட். இதே மாதிரி இதில் எலக்ட்ரான்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6 8 10 10 எலக்ட்ரான்ஸ் நடுவில் உட்கரு, 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்கும் பொழுது அந்த அணு நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எதிர்மின் சுமை கொண்ட அணுவாக மாறுது. இதே இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜாஸ்தி, இதில் எலக்ட்ரான் குறைவு. எலக்ட்ரானை குறைவு ஏற்படுத்தணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். 4 எலக்ட்ரான் ஆனால் 8 ப்ளஸ். ஸோ 8 ப்ளஸ்
4 மைனஸ் தன்னைத்தானே கேன்சல் பண்ணிட்டு 4 ப்ளஸ் கிடைக்குது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கணக்குகள்லாம் போட முடியாது. அணு அடிப்படையில் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அதாவது எலக்ட்ரான் அதிகமாகும் பொழுது மைனஸ், எலக்ட்ரான் குறைகிற பொழுது ப்ளஸ். பொதுவாக பொருட்களை 3 வகை பொருட்களாக பிரிக்கலாம் எலக்ட்ரிக்கல் அடிப்படையில். எளிதில் கடத்திகள், எலக்ட்ரானோட ஃப்ளோவை ஈஸியாக கண்டக்ட் பண்ணுறது. அரிதில் கடத்திகள், எலக்ட்ரானோட ஃப்ளோவை லேட்டாக கண்டக்ட் பண்ணுறது, அதிகமாக அது ரொம்ப ஓவரான ஃபோர்ஸில் இருந்தால் மட்டும் கண்டக்ட் பண்ணுறது, அது அரிதில் கடத்திகள். இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லலாம். ரப்பர், பிளாஸ்டிக், அப்புறமா அவங்க ஃபியூஸ் கேரியர்லாம் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொருள், இதெல்லாம் வந்து அரிதில் கடத்திகள். எளிதில் கடத்திகள்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து எளிதில் கடத்திகள். கண்டக்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அரிதில் கடத்திகளை வந்து இன்சுலேட்டர்னு சொல்கிறாங்க. இது கடத்தா பொருள்னு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது கிட்டத்தட்ட தப்பு. அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது அதுவும் கடத்தும். அதனால நம்ம அரிதில் கடத்திகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா குறை கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது டயோடு, இதெல்லாம் வந்து நான் பின்னாடி இதெல்லாம் டீப்பாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து கரண்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த அலுமினியத்தோட அணு. இது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த வட்டமாக பெரிய வட்டமாக போட்டிருக்கிறாங்கல்ல, இது வந்து உட்கரு. இதை சுற்றி வட்ட வட்ட பாதையாக போட்டிருக்கிறது வந்து வட்டப்பாதை. இந்த வட்டப்பாதையை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்கள். இதில் எலக்ட்ரான்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு விதிமுறைகளை செலுத்திக்குது. எப்படி நம்ம சூரிய குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமிக்குன்னு ஒரு வட்டப்பாதை இருக்குது. இந்த வட்டப்பாதையை விட்டுட்டு உன்னோட வழியில் நானும் வரமாட்டேன், என்னோட வழியில் நீனும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த வட்டப்பாதையை தான் ஃபாலோ பண்ணி பூமி சுற்றிட்டு இருக்குது. நிலான்னு எடுத்திங்கன்னா நிலா கரெக்டாக அதோட வட்டப்பாதையில் அந்த பூமியை சுற்றிட்டு இருக்குது. புதன், ப்ளூட்டோ, நெப்டியூன், என்ன கிரகத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, வீனஸ், சனி கிரகம் எதை எடுத்தாலும் எல்லாம் தனக்குன்னு ஒரு வட்டப்பாதையை ஏற்படுத்திருக்கு, நீள்வட்டப்பாதையை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தான் அணு அமைப்புலையும் ஒவ்வொரு எலக்ட்ரானும் தனக்காக ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதையில் தான் அது எலக்ட்ரான் சுற்றி வரும். இதில் எலக்ட்ரான்கள் 8, 2 இந்த மாதிரி அமைப்பில் அமைஞ்சிச்சுன்னா எலக்ட்ரான்கள் முழுமை பெற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. 3, 1 இந்த மாதிரிலாம் அமைஞ்சிச்சுன்னா எலக்ட்ரான்கள் முழுமை பெறாத அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் அவுட்டர், ரொம்ப 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 வெளியில் அமையுதுல, அந்த வெளிவட்ட பாதையில் அமையக்கூடிய எலக்ட்ரானை வந்து இந்த ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜால் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். எப்படி வீட்டில் வந்து இல்லை இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஆசிரியர் உங்கள் வகுப்பில் பாடம் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. வகுப்பு குறைவான மாணவர்கள் இருந்தது, அதாவது முதல் வட்டப்பாதை மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. குறைவான மாணவர்கள் கொண்டதாக இருந்ததுன்னா அவங்க ஆசிரியர்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிறையா வட்டப்பாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறையா வட்டப்பாதை இந்த செல்ஸ், நிறையா பேர் தனித்தனியாக எங்கெங்கேயோ உட்காந்துருக்கிறான், நடுவில் உங்கள் ஆசிரியர் உட்காந்துருக்கிறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே ஆசிரியர் கண்ட்ரோல் செலுத்தலாம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் உங்கள் ஆசிரியரால் கண்ட்ரோல் செலுத்த முடியாது. அதே மாதிரி தான் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒற்றை எலக்ட்ரான், இது வெளிவட்டத்தில் 8 அப்படின்ற அமைப்பில் அமைஞ்சிச்சுன்னா முழுமை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒன்றும் செய்யாது. இது 3 அப்படின்ற அமைப்பில் இருந்ததுன்னா கடைசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து, இல்லாட்டி 1 அப்படின்னு அமைஞ்சாலோ எலக்ட்ரான் கடைசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான், தன்னிலையில் தானே எங்கெங்கேயோ சுத்தம், அலைபாயும் எலக்ட்ரான் மாதிரி அது ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எளிதில் கடத்திகள்னு பார்த்தோம்ல, கண்டக்டர்ஸ், இதில் வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அரிதில் கடத்திகள் அப்படின்னு பார்த்தோம்ல, இன்சுலேட்டர்ஸ், இதில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அந்த வெளிவட்ட பாதை வந்து ஒன்று முழுமை பெற்றிருக்கும் அல்லது முழுமை பெற செய்யப்பட்டு இருக்கும். ஓகே, இது அலுமினியத்தோடது. இது பார்த்தீங்கன்னா உள்ளோட்ட பாதையில் 2 இருக்குது, அதுக்கு அடுத்த வட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த வட்ட பாதையில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது முழுமை பெறாத அமைப்புன்னு சொல்கிறோம். அந்த 3 எலக்ட்ரானில் ஃப்ரீ எலக்ட்ரான். இது வெள்ளியோடது. வெள்ளியோடது பட்டாப்பாதை எடுத்திங்கன்னா 2, 8, 18, 18, 1 அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கடைசியில் 1 நம்ம இது பாருங்கள். இந்த 1ன்றது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான், இஷ்டத்துக்கு பக்கத்து அணுக்கள்லாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம். இது நெக்ஸ்ட் அனிமேஷனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெள்ளியோடது. இது காப்பரோடது. காப்பரோடது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 2, 8, 18, 1 அமைஞ்சிருக்குது. 1 வெளியிட்ட பாதையில் ஒரு எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான், இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கும். அதாவது காப்பர் ப்ளஸ் பாசிட்டிவ் அந்த உட்கருவால் கண்ட்ரோல் செலுத்தப்பட முடியாதது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. முழுமை பெறாத அமைப்பு, அந்த பாசிட்டிவ் அயனால் கண்ட்ரோல் செய்யப்படாத அமைப்பு, அதனால் அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான். இது தங்கத்தோடது. 2, 8, 18, 32, 18, 1. இந்த தங்கம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த அலுமினியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்குது. அணுவோட வட்டப்பாதை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது செலுத்தக்கூடிய கண்ட்ரோல், இதோட பாசிட்டிவ் சார்ஜ் செலுத்தக்கூடிய கண்ட்ரோலோட தங்கம் இந்த கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இது செலுத்தக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஏகப்பட்ட கிளஸ்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் மேலே கடைசியில் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து இது கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் வெரி ஃப்ரீ, இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கும். அதனால தான் தங்கம் வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க தங்கத்தை வந்து. அதுக்கப்புறம் வெள்ளி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காப்பர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அலுமினியம் சொல்லுவாங்க. ஏன் நம்ம அலுமினியத்தை கரண்ட் கம்பியில் இந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டக்டர்ஸ்லாம் வந்து அலுமினிய கம்பி தான். அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். இதுக்கு என்ன காரணம்னா பொருளாதார அடிப்படை தாங்க. கோல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுறது சொல்லுங்கள். தென் கரண்ட்னா என்ன, மின் ஓட்டம் அப்படின்னா மின் ஓட்டம், தமிழ் ஒரு அழகான மொழி பாருங்க. மின் ஓட்டம் அப்படின்னு அது பேரே அர்த்தம் சொல்ல முயற்சி செய்யுது. மின்சாரம் என்றால் என்ன, இதுக்கு நம்ம டெஃபினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா, ஒரே திசையில் எலக்ட்ரான்கள் ஓடும் பொழுது மின்சாரம் ஏற்படுகிறது. ஒரே திசையில் எலக்ட்ரான்கள் ஓடுவதை நாம் மின்சாரம் என்று சொல்கிறோம் அப்படி சொல்லலாம். இந்த அனிமேஷன் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படி சொன்னோம் இல்லையா, இது 2 அணு, பக்கத்து அணு. இந்த அணுக்களில் ஒவ்வொரு அணுலையும் தனக்கே எலக்ட்ரான்கள் அமைப்பு இருக்கும். இது நிறைய அணுக்கள். இதில் இந்த ஒரு எலக்ட்ரான் பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொரு அணுக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த அணுக்களோட எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான், ஃப்ரீ டு ரோம், இஷ்டத்துக்கு எங்கெங்கயோ அலையும் அது. இது ஒரு பேட்டரி மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு சைடு ப்ளஸ்ஸு, ஒரு சைடு மைனஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்லேருந்து மைனஸ் நோக்கி ஓடுது பாருங்க. சமன் செய்யணும். உலகத்தோட பிரபஞ்சத்தோட விதியே தான். சமநிலையில் இல்லாத பொருள் சமமாக வேண்டும். நீங்கள் ஒரு பலூனை ஊதுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே அழுத்தத்தை ஏற்படுத்துனீங்க. ஊதிட்டு நீங்கள் அந்த காற்றை வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா அது நீங்கள் ஏற்படுத்தின அழுத்தம் வந்து சமமாயிடும், வெளியில் வந்து காற்றோட கலந்து. அழுத்த சமநிலை ஆகணும் அப்படின்றது தான். இதே மாதிரி தான் இது மின் சமநிலை ஆகணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பொருளும் இருக்கும். மின் சமநிலை ஆகிறதுக்காக எலக்ட்ரான்கள் குறைவான, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்லா பொருளும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும். அதில் நம்ம எலக்ட்ரான் குறைவு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆகும். இல்லாட்டி அதிகப்படியான எலக்ட்ரான் ஆகணும் அப்படின்னா அது நெகட்டிவ் ஆகும். இந்த மாதிரி 2 பிரிவை பிரிக்கிறோம் இல்லையா. இப்போது இந்த எலக்ட்ரான் குறைவு ஏற்படுத்தப்பட்ட பொருள் அதாவது பாசிட்டிவ், எலக்ட்ரான் அதிகமாக்கப்பட்ட பொருள் அதாவது நெகட்டிவ், இது ரெண்டத்தையும் சேர்க்கும் பொழுது அதிகமானதும் குறைவானதும் சமமாகும். இதுதான் மின்சார ஓட்டத்திற்கான காரணம். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி மாதிரியான அமைப்பை காட்டுறாங்க. இதில் சில பொருட்களை அதோடைய ஆசிட் சொல்யூஷனில் முக்கும் பொழுது அது அதிகப்படியான எலக்ட்ரான்களை இழக்கும். சில பொருட்களை நம்ம அதோட ஆசிடிக் சொல்யூஷனில் முக்கும் பொழுது அது கம்பேரிட்டிவ்லி குறைந்தபட்சமான எலக்ட்ரான்களை இழக்கும். அதிகபட்சமான எலக்ட்ரான்களை இழந்தது பாசிட்டிவாகவும் குறைந்தபட்சமான எலக்ட்ரானை இழந்தது நெகட்டிவாகவும் கொள்ளப்படும். அதுதான் அந்த பேட்டரி அமைப்பில் நீங்கள் பார்க்குறது. ஒரு சைடு ப்ளஸ், இன்னொரு சைடு மைனஸ். இது ரெண்டத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது எலக்ட்ரான்கள் ஒரு டெர்மினலிலிருந்து இன்னொரு டெர்மினல் நோக்கி பாய்கிறது. எலக்ட்ரான் அதிகப்படியான இடத்திலிருந்து எலக்ட்ரான் குறைவான இடத்திற்கு எலக்ட்ரான்கள் ஓடுகின்றன. அதாவது எலக்ட்ரான் அதிகப்படியான இடத்தை மைனஸ்னும் எலக்ட்ரான் குறைவான இடத்தை ப்ளஸ்னு கொண்டா மைனஸில் இருந்து ப்ளஸ்ஸை நோக்கி எலக்ட்ரான்கள் ஓடுகின்றன. பின்னையா சார் ப்ளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி போகிற மாதிரி புக்ஸ்லலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சார் இல்லையா ப்ளஸ் மைனஸ், அவர் தான் முத அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அதே அடிப்படையில் தான் கால்குலேஷன்ஸும் வருது, புத்தகங்கள் எழுதப்படுது. அதனால அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் எலக்ட்ரான் ஃப்ளோ, மைனஸ் டு ப்ளஸ். அந்த ஃப்ளோ வந்து கன்வென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷன் இந்த சென்ஸ் பழைய ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஃப்ளோனா அது ஃப்ளோ ஆகிறது, இருந்தாலும் நம்ம கால்குலேட்டிவ் பர்பஸ்க்காக அதை எடுத்துக்கிறோம். மின்சாரத்தின் வகைகள். மின்சாரம் 2 வகையாக பிரிக்க முடியும். நம்ம அந்த சீப்பை தலையில் தேய்ச்சி பேப்பரை ஒட்ட வச்சோம் இல்லையா, அது வந்து நிலை மின்னோட்டம், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. நம்ம தேய்க்கும் பொழுது, தலையில் கம்பளியால் தேய்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி ஏற்படுது. திருப்பி அந்த பொருளை பேப்பர் பக்கத்துலேயோ இது பக்கத்துலேயோ கொண்டு போகும்போது எலக்ட்ரான்கள் சமநிலை அடைஞ்சிருது. இது அட் அ டைம் ஒரே ஒரு நிலையில் அடைகிறதான். தேய்க்கும் பொழுது எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி, பக்கத்தில் கொண்டு போகும்பொழுது இழந்த எலக்ட்ரான்களை மீண்டும் பெறுது. இடி இடிக்கிறது, இது ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இடி வானத்தில் அந்த மேகக்கூட்டங்களோட காற்று உரசும் பொழுது, காற்றால் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனின் காரணமாக மேகக்கூட்டங்கள் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆகும். அந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அந்த மேகங்கள் பூமி அதிகமான சார்ஜ் ஆகும்பொழுது, மில்லியன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அதனால் தாங்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அது ஆகும்பொழுது பூமி
பூமின்றது கிரவுண்டு, நெகட்டிவ்னு சொல்லலாம். அந்த கிரவுண்டை நோக்கி அது சேகரித்து வச்சுருக்க அந்த எலக்ட்ரிசிட்டியை காற்றை கிழிச்சிட்டு, காற்றுன்றது இன்சுலேட்டர், அந்த காற்றையை கிழிக்கிற அளவுக்கான வோல்டேஜ் தனக்குள்ளே டெவலப் ஆனதும் அதை கிழிச்சிக்கிட்டு அது வெளியில் அனுப்புது. ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இப்படின்றது இது. ஓகே, கரண்ட்டோட அதாவது மின்னோட்டத்தோட இன்னொரு டைப் வந்து டைனமிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். இயங்கு மின்னோட்டம் அப்படின்னு நம்ம தமிழ் படுத்திக்கலாம். அதை இயங்கு மின்னோட்டம்ன்றது தான் பேட்ரி. கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ஃப்ளோ கூட கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காது. கண்டினியூஸ் ஃப்ளோ கண்டினியூஸாக கொஞ்சம் நேரத்துக்காவது அட்லீஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்னா பேட்டரி, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம், இதெல்லாம் வந்து இயங்கு மின்னோட்டம்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு லைட்டுக்குள்ளே கொடுத்தா அந்த லைட் எரியும், ஒரு ஃபேனுக்கு கொடுத்தா அந்த ஃபேன் சுற்றும். இந்த மாதிரி நம்மளால் இந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்க முடியும். இது இயங்கு மின்னோட்டம். ஓகே, எலக்ட்ரான் பாருங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸ் நோக்கி போகிற மாதிரி தான் அந்த அனிமேஷன் செஞ்சுருக்கான். ஓகே, மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தியரட்டிக்கலாக கால்குலேட்டிவாக சில அடிப்படை விஷயங்கள் பார்க்கலாம். புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்த உட்கரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. எலக்ட்ரான் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. இயற்கையில் எல்லா பொருட்களுக்கும் இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சரிசமமான எண்ணிக்கையில் இருக்கும். இதை வந்து சார்ஜ்னு சொல்லலாம். பொதுவாக அந்த சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். சார்ஜ்ன்றது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னா எலக்ட்ரான்களோட அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. Q = NE, சார்ஜ் = நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வரைய செய்யப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அணுவில் 1539 பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அணுக்களும் 1531 நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட அணுக்களும் இருந்தது அப்படின்னா அந்த அணுவோட இதுபடி அந்த பொருளோட மொத்த சார்ஜ், அந்த அணுக்கள் மொத்த கூட்டத்தொகையோட மொத்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8E. இது வந்து இப்படிலாம் கால்குலேட் செய்ய முடியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு அதை போட்டு காட்டியிருக்கிறேன். இது மாதிரி சொல்லலாம். மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரான்களோட ஓட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை எப்படி கணக்கு செய்கிறாங்க? மின்னோட்டம்ன்றது என்னது? உங்கள் வீட்டில் ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வேணாம், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் வந்து, அந்த நீர் வந்து பல துளிகளின் சேர்க்கை இல்லையா? அந்த நீர் வந்து பல துளிகளின் சேர்க்கை. இதில் நீங்கள் நீரை வந்து துளி துளியாக என் கையில் 1,30,500 துளிகள் தண்ணீர் உள்ளது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதில்ல. ஒரு பல்க் அமௌண்ட்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. என் கையில் 1 லிட்டர் பாட்டில் தண்ணி இருக்குது அப்படி சொல்கிறீங்க. பருப்பு, அரிசி இது கூட எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் அரிசி ஒரு மூட்டை அரிசி தூக்கிட்டு வரீங்க. அந்த மூட்டை 25 கிலோ. அந்த மூட்டை கிலோவை என் கையில் ஒவ்வொரு அரிசியாக எண்ணிட்டு 1,32,40,415 அரிசி அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு சொல்கிறதில்ல. வி வாண்ட் பர்ஃபெக்ட் அமௌண்ட். உடனடியாக கரெக்டாக சொல்லணும்னா 25 கிலோ அரிசி. அந்த மாதிரி ஒரு வரையறை அமைப்பு தேவைப்படுது. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா, ஒரு அணுன்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அணுக்களாலானது ஒரு பொருள் பொதுவாக. அதே மாதிரி அந்த அணுக்களுக்குள்ள எலக்ட்ரான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட். ரொம்ப கஷ்டம் அது கணக்கு பண்ணுறது. நீங்கள் அணுக்குள்ள எலக்ட்ரானை எப்படி எண்ணுனாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரலாம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அது கொஞ்சம் விரிவாக இருக்கும். அது எண்ணெய் துளி சோதனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜே தாம்சன் எண்ணெய் துளி சோதனை அதெல்லாம் உண்டு. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை கூலும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. 6.24 × 10⁻18 624ன்னு போட்டு ஒரு 16 0 ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் = 1 கூலும். அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதாவது ஒரு கிலோவில் ஒரு 1000 அரிசி துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு கிலோன்றது 1000 அரிசி துகள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஒரு கூலும் அப்படின்றது இந்த 6க்கு பக்கத்தில் 624 போட்டு அதுக்கு பக்கத்தில் 16 0. அந்த நம்பர் எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொண்டது ஒரு கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கப்பாக டயக்ராமில் உங்களுக்கு காட்டியிருக்கு. இந்த கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு புள்ளியில் எத்தனை கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம கரண்ட் அப்படின்றத தீர்மானிக்கிறோம். உதாரணத்துக்கு 1 2 3 ஒரு செகண்டுக்கு 3 நம்பர் ஆஃப் 3 கூலும் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள். ஒரு செகண்டுக்கு 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா 1 ஆம்ப்னு சொல்லலாம். இங்கே 3 பாஸ் ஆகுது, உதாரணத்துக்கு 3 பாஸ் ஆகுதுன்றதுனால நம்ம 3 ஆம்ப் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. இதுக்கப்புறம் வோல்டேஜ். வோல்டேஜ்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த எலக்ட்ரான் பார்த்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானை உந்தி தள்ளி நகற்ற தேவையான ஆற்றல், இதுதான் வோல்டேஜ். அந்த காலத்தில் அந்த வோல்டேஜை இப்போ நம்ம வோல்டேஜ்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு தான் குறிச்சிட்டு இருந்தாங்க. பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் தான் அதில் எழுதியிருப்பாங்க. பழைய கம்பெனிஸ் ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போய் பாருங்கள், அங்கே எலக்ட்ரிக் ப்ரெஷர் தான் எழுதி போட்டிருப்பாங்க. ஆக வோல்டேஜ்ன்றது என்னென்னா ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரிக் ப்ரெஷர். அந்த மின் துகளை, அந்த எலக்ட்ரான்ஸை நகர்த்த தேவையான ஆற்றல். ஒரு உயர்ந்த ஒரு ஹைட்டான மாடியிலேருந்து நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட குதிக்கிற ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தண்ணி நீங்கள் குதிக்கணும், தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு ஹைட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது, அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி பைப்பு நீங்கள் திறந்து விட்றீங்க, ஹைட்டில் இருக்குது தண்ணி, நீங்கள் பைப்பை திறந்து விட்டீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக இருக்கும். இதே ஒரு குட்டி வீடு, டேங்க் வந்து கீழே பேஸ்மெண்ட்லேயே இருக்குது அந்த டேங்க்கு. இப்போ நீங்கள் அந்த தண்ணி டேங்கை திறந்து விட்டீங்க அப்படின்னா தண்ணி ஸ்லோவாக இருக்கும். இப்போ அனானிமஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஹைட்டில் இருந்து தண்ணி கீழே இறங்கும் பொழுது அதிக ஃபோர்ஸாக கொட்டுது தண்ணி. குறைந்த அழுத்தத்தில் இருந்து தண்ணி நீங்கள் திறந்து விடும்போது குறைவாக தண்ணி கொட்டுது. இதுதான் எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர், அதாவது மின் அழுத்தம், அதாவது வோல்டேஜ். தண்ணியை கீழே ஃப்ளோ செய்ய தேவையான ஆற்றல் தான் இந்த இடத்துல தண்ணீர் அழுத்தம். அதே மாதிரி எலக்ட்ரானை ஃப்ளோ செய்ய தேவையான ஆற்றல் தான் மின் அழுத்தம். இதை 1 ஜூல்ஸ் பெர் கூலும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்கிறாங்க. அதாவது ஒரு கூலும் ஆஃப் எலக்ட்ரான் 1 ஜூல் வேலையை செஞ்சுச்சு அப்படின்னா அதை 1 வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கப்பாக பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு கூலும், அது 1 ஜூல்ன்றது ஒரு அளவு, அந்த வேலை செஞ்சுச்சுன்னா அது 1 வோல்டேஜ் அப்படின்னு. இதில் பாருங்க, ஒவ்வொரு எலக்ட்ரானும் நடுவில் இருக்கிற அந்த கம்பியை நகர்த்திட்டு ஓடுது. இந்த எலக்ட்ரான் வேகமாக ஓடி வரும்பொழுது அந்த கம்பியை அது வேகமாக நகர்த்தும். அதாவது அதிகமான ஹைட்ல இருந்து கொட்டுற பொழுது தண்ணி எப்படி வேகமாக கொட்டுதோ அதே மாதிரி அதிகமான ஹைட்ல இருந்து கொட்டக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதிகமாக நகர்த்தும். தெளிவு பாருங்க, எலக்ட்ரான்களை நகரச் செய்ய தேவையான ஆற்றல் மின் அழுத்தம் சொல்லலாம். புக்கில் இருக்கிற டெஃபினேஷன்லாம் நீங்கள் மறந்துடுங்க, புக்கில் நிறைய என்னென்னமோ டெஃபினேஷன்லாம் எழுதியிருப்பாங்க. எலக்ட்ரான் அதிகமாக வேகத்துடன் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக எலக்ட்ரான் வேகமாக ஓடும் பொழுது அது அதிக மின் அழுத்தத்தை கொண்டது. குறைவான ஓட்டம் ஓடும் பொழுது அது குறைவான மின் அழுத்தத்தை கொண்டது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றது வந்து மின் ஓட்டம். இது நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறோம். இது மின் அழுத்தம். மின் ஓட்டம் வந்து முன்னாடியே பார்த்தோம்ல, எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது, அது வந்து மின் ஓட்டம். இது மின் தடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மின் தடை, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். மின் தடைக்கான குறியீடு பார்த்தீங்கன்னா வேகத்தடை மாதிரி எழுதியிருப்பாங்க. அது ஓடுற எலக்ட்ரான் ஃப்ளோவை தடுக்குது. இது வந்து ஒரு அணு, 2 அணு, இது நிறைய அணு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் வட்டப்பாதையில் சுற்றிட்டு வந்துட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் மேலே மோதும். இது மோதுறதின் காரணமாக ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு ஹீட் ஏற்படும். இந்த ஓடுற எலக்ட்ரான்களுக்கும் ஒரு தடை ஏற்படும். இந்த தடை தான் மின் தடைன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸோட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இந்த ஓடுகிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு மோதலை ஏற்படுத்துது. இந்த மோதல் ஏற்படுத்துகிற பொழுது சில பொருட்களில் அதிகமாக அந்த மோதல் ஏற்படும். அதிகமான மோதல் ஏற்படக்கூடிய பொருட்கள் தான் மின் ஆற்றலை வெப்பாற்றலாக வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள். குறைவான அந்த ஃப்ரிக்ஷன், குறைவான அந்த மோதல் நடைபெறக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக ஹீட் ஆகாத பொருட்கள். உதாரணத்துக்கு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்களே, மின்சாரத்தை திறம்பட கடத்தக்கூடிய பொருட்கள். இந்த தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டக்டர், குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மோதல் குறைவாக ஏற்படும். மோதல் அதிகமாக ஏற்படக்கூடிய பொருள்னா இந்த அயன் பாக்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல், உங்கள் வீட்டு ஹீட்டர்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நிக்ரோம் அப்படின்னு ஒரு மெட்டீரியல். இந்த நிக்ரோம் வந்து அதிகமாக மோதல் உள்ள ஏற்படும். ஓடுற எலக்ட்ரான், மேரமாடு நக்கரமாடு எடுத்த கதைன்னு பல முடிச்சலாம். அது மாதிரி ஓடுற எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான் மேலே மோதி ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்துது. நீங்கள் கேட்கலாம், மோதி மோதி எல்லா எலக்ட்ரானும் காலியாயிராதுன்னு. இட்ஸ் இம்பாசிபிள். நியர்லி கோடிக்கணக்கான எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா, ஸோ ஓட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 வரையறைகளை சுருக்கமாக சொல்லலாம். அழுத்தம், ஓட்டம், தடை அப்படின்னு இதுக்கு நான் தலைப்பு வச்சிருக்கிறேன். உங்கள் கையில் ஒரு பந்து இருக்குது, பந்து. அந்த பந்தை எலக்ட்ரான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த பந்தை நீங்கள் வீசுறீங்க, உங்களோட அந்த வீசக்கூடிய ஃபோர்ஸ், அந்த அழுத்தம், இதுதான் மின் அழுத்தம், அதாவது வோல்டேஜ். நீங்கள் அழுத்தினோடனே எலக்ட்ரான் ஓடுது. அந்த ஓட்டம், ஒரு செகண்டுக்கு ஒரு பந்து அப்படின்ற வேகத்தில் நீங்கள் தூக்கி போடுறீங்க, ஒரு செகண்டுக்கு ஒரு பந்துன்ற வேகத்தில் தூக்கி போடுறீங்க, ஒரு ஆம்ப்ஸ் தூக்கி போடுறீங்க. அது அந்த ஓட்டம்.
எலக்ட்ரானுடைய ஓட்டம் மின் ஓட்டம். அது போகும்பொழுது காற்று, இந்த இதில் காற்று எடுத்துங்க, காற்று எதிர்காற்று அடிக்குது, அந்த காற்றை மீறி நீங்கள் அந்த பந்தை எடுத்து வீசணும். அந்த தடையை மீறி நீங்கள் அதை அனுப்பணும். இது வந்து தடை, மின் தடை. இந்த இடத்துல பந்து தடை, ஏதோ ஒன்று. பொதுவாக நம்ம இது வரைக்கும் பார்த்த 3 விஷயத்த சுருக்கமாக சொல்லலாம். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு அதை ஈஸியாக புரிய வைக்கணும்னு நம்புகிறேன். மின்சாரத்தை எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் உருவாக்க முடியும்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃப்ரிக்ஷன், அந்த காலத்தில் ஆம்பரில் அவங்க தேய்ச்சி கண்டுபிடிச்சது, இந்த காலத்தில் நம்ம சீப்பில் தேய்ச்சி ஏற்படுத்துறது இந்த உராய்வு. தென் ஒளி, வெளிச்சத்தால் ஏற்படுத்தக்கூடியது. வெளிச்சத்தால் ஏற்படுத்தக்கூடியது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தகடுகள், சோலார், இது வந்து ஒளி. அதுக்கடுத்து வெப்பத்தால் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். மின் இரட்டைகள்னு சொல்லி தெர்மோகப்பிள்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. மின் இரட்டைகள், இந்த மின் இரட்டைகளில் 2 வேறுபட்ட மெட்டல்ஸ், 2 வேறுபட்ட மெட்டல்ஸ் இருக்கும். இந்த 2 மெட்டல்ஸை ஒரு பகுதி குளிர், அதாவது வெப்பம் குறைவான இடத்துலையும் இன்னொரு பகுதியை வெப்பம் அதிகமான இடத்துலையும் வைக்கும் பொழுது இந்த மின் இரட்டைக்கு நடுவே எலக்ட்ரானுடைய ஃப்ளோ இருக்கும், எலக்ட்ரானுடைய ஓட்டம் இருக்கும். ஹீட் வேரியேஷன், அதே மாதிரி இந்த பயன்படுத்தக்கூடிய மெட்டல், ஸ்பெஷல் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். இது வந்து ஹீட் மூலமாக எலக்ட்ரான் ஃப்ளோவை ஏற்படுத்துறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னால் தெர்மோகப்பிள். நீங்கள் கூகுளில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தேடி பாருங்க. லைட்டுக்கு வந்து சோலார் பேனல்ஸ், லைட்டை படக்கூடிய தன்மையில் படக்கூடிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் சோலார் பேனல்ஸ். வெப்பத்தை, தன் மீது ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தை எலக்ட்ரான் ஃப்ளோவாக மாற்றக்கூடியது எக்ஸாம்பிள் தெர்மோகப்பிள். THERMOCOUPLE, தெர்மோகப்பிள். அதுக்கப்புறம் அழுத்தம், தன் மீது கொடுக்கப்படுகிற அழுத்தத்தை மின்சாரமாக மாற்றும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒரு சில கிறிஸ்டல்ஸ் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸை நம்ம அழுத்தம் செய்யும் பொழுது அது மின்சாரமாக மாறும். இதுக்கு உதாரணம்னா உங்கள் வீட்டில் லைட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, லைட்டர் டக் 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 அழுத்தம் ஏற்படுத்தும் பொழுது அதுக்குள்ளே மின்சாரம் ஏற்படும். நீங்கள் அந்த லைட்டரோட பார்டரில் கை வச்சுட்டு லைட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஷாக் ஃபீல் கிடைக்கும். இதுக்கான காரணம் அதுதான். இந்த ப்ரெஷர் செல்ஸ் தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, எடைபார்க்கும் கருவி, டிஜிட்டல் தராசு, இதெல்லாம் இந்த இடைப்பார்க்கும் கருவி, இதெல்லாம் வந்து இந்த அழுத்தத்தை மின்சாரமாக மாற்றக்கூடிய இந்த ப்ரெஷர் செல்ஸ், இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் இதுதான் பயன்படுத்துகிறாங்க. தென் ரசாயன மாற்றம், இதுக்கு எக்ஸாம்பிள்னா பேட்டரி. அதுக்கப்புறம் காந்த தூண்டல், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த அடிப்படையில் தான் ஜெனரேட்டர்ஸ்லாம் வேலை செய்யுது. எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ், ஏசி ஜென்ரேட்டர்ஸ், இது அது தயாரிக்கிற இந்த மின்சாரத்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். காந்த தூண்டல். பொதுவாக மின்சாரத்தை உருவாக்கும் முறைகள் உராய்வு, ஒளி, வெப்பம், அழுத்தம், ரசாயன மாற்றம், காந்த தூண்டல், இந்த முறைகள் தான். இதுக்கப்புறம் வேறு முறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மளுடைய பேசிக் என்னன்னா எலக்ட்ரானை ஓட வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம பாடத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். தங்களின் மேலான கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுட்டு போகலாம். நன்றி.